வணக்க மக்களே, இது உங்கள் ஆர்கே தமிழா. நான் உங்கள் ஆர்கே. போன எபிசோடில் நம்ம பார்த்துருப்போம். அந்த இடத்துல இந்த சைனீஸ் மெடிசன் தெரிஞ்ச டாங் ஃபேமிலியை சேர்ந்தவருக்கும் நம்ம ஹீரோவுக்கும் ஒரு போட்டி நடந்துட்டு இருக்கும். சரி வாங்க, அந்த போட்டி இப்போ என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. அந்த போட்டி ஆரம்பித்த உடனே காலையிலிருந்து எல்லாருமே வந்து பேஷன்ஸாக வந்துட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல வந்துட்டு இந்த இடத்துல போட்டி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருப்பாங்க. இதெல்லாம் ஒரு ஃபன்னாக போக போகுதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்தவங்க எல்லாருமே சொல்லி வர ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ தான் அந்த இடத்துல வந்து ஃபுல்லாக வந்து கூட்டமாக நம்பிட்டு இருக்கும். அப்போ தான் அந்த டாங் ஃபேமிலியை சேர்ந்த டாக்டர் வந்துட்டு, என்ன அங்கே அவ்வளோ கூட்டமாக இருக்குது, நம்ம பக்கம் வந்து ஆளுங்களே அதிகம் இல்லையே அப்படின்னு சொல்கிற மாதிரி பார்த்துட்டு இருப்பான். எவ்வளோதான் கூட்டம் இருந்தாலும் அவருக்கு பார்க்குறப்ப அவ்வளோ கம்மியாக தான் தெரியுது. அவர் பார்த்து, நான் 30 வருஷமாக இந்த சைனீஸ் மெடிசனில் இருக்கேன், ஆனால் வந்து இவன் வந்து ஜஸ்ட் இப்போ வந்தவன், ஆனால் ஒரு சிங்கிள் மிஸ்டேக் கூட அவன் வந்து காலையிலேருந்து பண்ணவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் அப்படியே சைகை காமிக்கிறான். சைகை காமிச்ச உடனே அவன் கூட இருந்த பொண்ணு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கையை காமிச்சிட்டு அங்கேருந்து கிளம்புறான். அதே சமயம் தான் அந்த டாக்டர் பக்கத்துலேயே வந்து டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்து கத்துறான். அதை பார்த்தோன்னே அந்த டாக்டர் ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிடும். இது என்ன டிசீஸ்னே தெரியலையே அப்படின்ற மாதிரி. அடுத்து அப்படியே நம்ம ஹீரோ பக்கம் சீனை திருப்பினா நம்ம ஹீரோ கிட்ட வந்து அந்த பொண்ணு வந்து, டாக்டர் என் உடம்பு முடியல, என்னால் வந்து தாங்க முடியல அப்படின்ற மாதிரி ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நின்றுட்டு இருப்பான். நம்ம ஆளு அதை பார்த்துட்டு கையை விட முதல்ல அப்படின்ற மாதிரி கையை இழுத்து விட்டு நான் பல்ஸை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். நம்ம ஹீரோவை பார்த்துட்டு இவ பல்ஸ் எல்லாமே சரியாக தானே இருக்கு, இவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்போம். அதே சமயம் தான் அந்த டாங் ஃபேமிலி சைட்ல இருந்து ஒரு கிளினிக்லேருந்து ஆன்னு சொல்லிட்டு ஒரு சவுண்ட் வரும். எல்லாரும் என்னன்னு திரும்பி பார்க்கும்போது தான் தெரியுது, அந்த டாக்டரால் ஒருத்தன் சரியாக குணப்படுத்த முடியாமல் அவன் வந்து நுரைக்கி சாகிற நிலைமைக்கு போயிடான். அவன் ஹாஸ்பிட்டலுக்கு தூங்குன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு சில டாக்டர் நர்ஸ் எல்லாம் சேர்ந்துட்டு அவனை எப்படியோ அங்கேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போறாங்க. அந்த டாக்டர் இதை பார்த்துட்டு இது எப்படி நடந்துச்சு தெரியலையே அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கான். அதே சமயம் தான் அங்கேருந்து அவங்க எல்லாருமே இவன் போலி டாக்டர் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நம்ம ஹீரோட்ட போக ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயம் அந்த டாக்டர் செட்டப் பண்ண பொண்ணு வந்து அதை பார்த்துட்டு நம்ம டாக்டர் தோத்துட்டாரு, இவனையும் எப்படியா தோக்கடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மயங்கி விழுகிற மாதிரி நடிப்பா. இவன் மயங்கி விழுகிற மாதிரி நடிச்சதை பார்த்த உடனே அந்த இடத்துல இருந்த அந்த டாங் ஃபேமிலிஸ் அந்த டாக்டர் உள்ள வந்துருவாரு. இவளை மட்டும் நீ காப்பாற்றினா இது டிராவில் தான் முடியும், நான் தோத்த மாதிரி ஆகாது, நானும் வந்து இந்த மெடிசன் விட்டு போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். நம்ம ஹீரோவும் இதை பார்த்துட்டு இவளை தானே காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து அக்குப்பை நீடில்ஸ் வச்சிருக்கிற இடத்துல போயிட்டு இருக்கிறதுலே பெரிய அக்குப்பை நீடில் ஒன்று எடுப்பாப்ல. அதை எடுத்துட்டு இதை ஒன்று வச்சு மட்டும்தான் இவளை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த இடத்துல இந்த அக்குப்பை நீடில் எடுத்து அவர் கையில் பிடிப்பாப்ல. அதை பார்த்த உடனே அந்த பொண்ணு வந்து ஒரு நிமிஷம் அப்படியே ஜர்க் ஆயிடுவா. ஏன்னா வந்து அதோட நீளம் வந்து கிட்டத்தட்ட அவ்வளோ பெருசாக இருக்குது அந்த அக்குப்பை நீடில். அவர் வந்து சொல்லுவாப்ல 3, 2, 1 சொல்லிட்டு இருக்கிறப்ப, டாக்டர் நான் வந்து எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை டாக்டர், என்னை விட்டுருங்க எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை, இது எல்லாமே டாக்டர் டாங் தான் வந்து பண்ணாரு, அவர் தான் வந்து இங்கே வந்து நடிக்க சொன்னார் அப்படின்ற மாதிரி அழுக ஆரம்பிச்சிருவா. நம்ம ஹீரோ இதை பார்த்துட்டு, மிஸ்டர் டாங் நீங்கள் தோத்துட்டீங்க, இந்த டாக்டர் தொழிலை விட்டு போயிருங்க அப்படின்பா. நான் டாக்டர் தொழிலை விட்டு போகணுமா, இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே எனக்கு மரியாதை கொடுக்கணும், நான் டாக்டர் தொழிலை விட்டு போகணுமா அப்படின்ற மாதிரி அவன் சொல்லுவான். அதை கேட்டோன்னே நம்ம ஹீரோ சொல்லுவோம், காம்படிஷன் தான், இதில் தோத்த மாதிரி தான், இதை நீ ஏற்றிட்டு தான் ஆகணும் என்ன பண்ணாலும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இங்கேருந்து கிளம்பிடும். நீ காத்துக்கிட்டே இருறா, ஒரு நாள் நான் இதுக்கு பழிக்கு படி வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாங்கும் வந்து சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் அவனோட கோட்டெல்லாம் கழட்டி வச்சுட்டு அவன் அங்கேருந்து அவனோட கிளினிக்குள்ள போகிறான். கிளினிக்குள்ள போகிறப்பயே அவன் கேட்குறான், என்ன உனக்கு பட்ட காயம் எல்லாமே சரியாயிருச்சா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கேட்பான். அப்போ தான் அடுத்த சைடு திரும்பி பார்க்கும்போது தான் தெரியுது, அந்த பொண்ணு ஒன்று அடிபட்டு வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த பொண்ணு தான் அந்த இடத்துல நின்றுட்டு இருப்பா. எனக்கு எல்லாமே சரியாயிருச்சு பாஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அதை கேட்டோன்னே நம்ம ஹீரோ, அப்படின்னா ஓகே, உனக்கு ஒரு நான் டாஸ்க் வச்சிருக்கேன், அந்த டாஸ்க்கை பண்ணுறதுக்கான டைம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நாளையிலேருந்து இங்கேருந்து கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவோம். அதை கேட்குறப்ப தான் நம்ம ஹீரோக்கு ஒரு ஃபோன் வரும். அந்த ஃபோனில் தான் சொல்லுவாங்க, ஹலோ மிஸ்டர் குயின், நான் தான் மிஸ்டர் ஜாங்கோட சிஸ்டர் பேசுகிறேன், இந்த ரெட் பிளட் ஸ்டோன்ஸை கண்டுபிடிக்கிற இடத்துல வந்து நான் தான் உங்களுக்கு அசிஸ்டன்ட் மாதிரி இருக்க போகிறேன், இன்னும் ஒரு வாரத்தில் வந்து இந்த சிட்டிக்கு வந்து அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்குது, அதனால நான் உங்களுக்கு இப்போயே அட்வான்ஸ்டாக சொல்லிடுறேன், அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் பற்றி நான் உங்ககிட்ட பேசணும், நான் உங்களை நேரில் பார்த்து பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவளை கேட்பா. அதை கேட்டோடனே நம்ம ஹீரோ ஓகேன்னு சொல்லுவாப்ல. சொன்ன உடனே அவளும் சொல்லுவா, நான் உங்களுக்கு எந்த இடம் எந்த நேரன்றதை பற்றி எல்லாமே மெசேஜ் அவங்க ஃபோனுக்கு செட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வந்து ஃபோனை கட் பண்ணிடுவாங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து டாங் ஃபேமிலியில் வந்துட்டு அந்த போலி டாக்டரை பற்றின நியூஸ் வந்து டிவியில் ஓடிட்டு இருக்கும். இவர் வந்து இனிமேல் மெடிசனை ப்ராக்டிஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு சபதம் எடுத்துட்டு அந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அதைத்தான் அந்த டாக்டர் உட்காந்து அங்கே பார்த்துட்டு, சே நான் போய் இவங்ககிட்ட எப்படி தோத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் அந்த இடத்துல காஃபி கப்பை தூக்கி அடிச்சுக்கிட்டு கத்திக்கிட்டு இருப்பான். அதே நேரத்தில் தான் அந்த இடத்துல வந்துட்டு கதவை தட்டுற சவுண்டு கேட்கும். நம்ம டாக்டரும் யாரா அது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாரு. அப்போ தான் வந்துட்டு அவன் சொல்லுவான், நீங்கள் அந்த குயின்ல ரிவெஞ்ச் இருக்கணும்னா இப்பயே வந்து கதவை தரங்க, நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு. அந்த டாக்டர் உடனே அவசரமாக கதவை திறந்துட்டு யாருன்னு வந்து பார்க்கும்போது தான் தெரியுது, அந்த பழைய எபிசோடில் வந்துருப்பான் பாருங்க, அதே தொல்லை திரும்பியும் இங்கே வரல துரத்திட்டு வருது. நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு இங்கே வரல இருந்துக்கிட்டு அந்த பேப்பரை அவன்கிட்ட கொடுத்து, இந்தாங்க இந்த ஒரு விஷயத்தை வச்சு நீங்கள் அவனை பழி வாங்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். என்னது அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்த உடனே வந்து அந்த டாக்டர் வந்து ஷாக் ஆயிடுவான். அடுத்த சீன்ல நம்ம ஹீரோட கிளினிக்கு தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் காலையில் அந்த இடத்துல இருந்து எந்திரிச்சு வந்து கிளினிக் வெளியே நின்றுட்டு இருப்பாப்ல. அப்போ தான் வந்து சரி வா வெளியே போவோம், உனக்கான டாஸ்க்கான டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவார். நீங்கள் கொடுத்த டாஸ்க்கை நான் கரெக்டாக செஞ்சு முடிக்கிறேன் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லுவாள். அப்போ தான் நம்ம ஹீரோ சொல்லுவார், நான் ஜஸ்ட் ஒரு அப்பார்ட்மெண்ட் தான் உன்னை வாங்க சொன்னேன், அதுக்கு எதுக்கு இவ்வளோ சீரியஸாக லுக்கை கொடுக்குற அப்படின்ற மாதிரி. ரெண்டு பேரும் அங்கேருந்து அப்பார்ட்மெண்ட் வாங்குறதுக்காக போயிட்டு இருப்பாங்க. போகிற வழியில் தான் நம்ம ஹீரோ கேட்பாரு, ஆமா நீ ட்ரைனிங் கேம்ப்ல இருந்தது எனக்கு தெரியும், ஆனால் எந்த வயசுல இருந்து இருந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. அப்போ தான் அவளும் சொல்லுவாள், நான் கிட்டத்தட்ட ஒரு 5 வயசுலேருந்து அந்த ட்ரைனிங் கேம்ப்ல தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோ ஒரு பக்கம் அப்போ தான் யோசிப்பாப்ல, 5 வயசுலேருந்து இங்கே இருந்திருக்கானா, அவளுக்கு அப்பா அம்மாவை பற்றி எதுவுமே தெரிஞ்சிருக்காதே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருப்பாரு. அதே சமயம் தான் நம்ம ஹீரோ வந்துட்டு போகிற வழியில் ஒரு விஷயத்தை கவனிப்பார். அந்த இடத்துல பழைய பொருள் விற்கிற தாத்தா வந்து வித்துக்கிட்டு இருக்கிற பொருளில் வந்து ஒரே ஒரு கத்தி விட்டு நம்ம ஹீரோட
அட்டென்ஷன் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கும். நம்ம ஹீரோ இதை பார்த்துட்டு இது எவ்வளோ, இது எனக்கு தேவை அப்படின்ற மாதிரி கேட்பான். அப்போ தான் தாத்தா சொல்லுவார், இந்த பொருளை நீங்கள் வெறும் ஒரு $500 எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அதை வாங்கிட்டு வந்துருவாப்ல. வாங்கிட்டு வரும்போது தான் அந்த இடத்துல இந்த பொண்ணு கேட்பா, இதை பார்த்தா அந்தளவுக்கு ஒன்றும் விலை மதிப்பாக தெரியலையே, இது எதுக்கு பாஸ் வாங்கினீங்க அப்படின்னு கேட்பா. அப்போ தான் நம்ம ஹீரோ வந்துட்டு அவனோட மேஜிக் பவர் ப்ளஸ் ஹீட் பவர்னு சொல்லிட்டு அந்த நெருப்பையும் வச்சு ரெண்டுத்தையும் வச்சு அந்த கத்தியை வந்து உருக்க ஆரம்பிப்பா. கத்தியில் இருக்கிற வேஸ்ட் ப்ராடக்ட் எல்லாமே வந்து வெளியே வந்துட்டு அந்த கத்தியில் ஃபுல்லாக ஒரு ஆறாவும் மேஜிக்கும் கலந்த ஒரு கத்தியாக இப்போ நிற்கும். அப்போ தான் அந்த பொண்ணு பார்த்துட்டு, பாஸ் இதை பார்க்கறதுக்கு சாதாரண கத்தி மாதிரியே இல்லையே அப்படின்பா. நம்ம ஹீரோ உனக்கு பிடிச்சிருக்கா, இந்த வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாப்ல. அவளும் பாஸ் நிஜமாலுமா அப்படின்னா நான் இதை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கத்தியை வாங்குவோம். அதே சமயம் தான் நம்ம ஹீரோக்கு ஒரு ஃபோன் வரும். அதே சமயம் இவன் இந்த இடத்துல கத்தியை வச்சு விளையாடிட்டு இருப்பா. இந்த ஃபோன் பண்ணது வேற யாரும் இல்லைங்க, நம்ம ஹீரோயின் தான். அப்போ தான் நம்ம ஹீரோ கேட்பா, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. என் தங்கச்சி வந்து கடத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு அவ சொல்லுவா. இதை கேட்டோடனே நம்ம ஹீரோ ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிடுவாப்ல. ஷாக் ஆனதுக்கப்புறம் அவர் வந்து உடனே அந்த இடத்துல இந்த கார்டை வந்து அவட்ட கொடுத்து, நீ வந்து இந்த வீட்டை சூஸ் பண்ணிடு. எனது நானா அப்படின்னு சொல்லிட்டு இவ கேட்பா. ஆமா நான் உன்னை நம்புறேன், நீ சூஸ் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்பிடுவோம். கிளம்பின வேகத்திலே அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ஃபோனில் பேசிகிட்டே போவோம். அடுத்த சைட்லேயே நமக்கு ஒரு ரேஸ் கோர்ஸ் தாங்க காமிக்காங்க. அங்கே காரோட சேர்த்துட்டு பெரிய கேங் ஆளுங்கள்லாம் நின்றுருக்காங்க. அந்த இடத்துல தான் ஒருத்தன் வந்து நம்ம ஹீரோயினோட தங்கச்சி தள்ள முட்டியை பிடிச்சி அடிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ தான் அவன் சொல்கிறான், நான் சொல்கிறத கேட்டு உன்னோட ஃபேமிலியோட சொத்து எல்லாத்தையும் எனக்கு எழுதி கொடுத்துருந்தீங்கன்னா இவ்வளோ பிரச்சனையே இருந்திருக்காதுல்ல அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு இவ சொல்கிறா, உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா, என்னோட சொத்துக்காக என்னை இப்படி அடித்து டார்ச்சர் பண்ணுறியே அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பான். அப்போ தான் ஒருத்தர் சொல்லுவான், பாஸ் இங்கே ஒரு கார் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. யாருன்னு பார்க்குறது தான் தெரியுது. அந்த இடத்துல அந்த கார்லேருந்து நம்ம ஹீரோ தான் ஒரு பொட்டியோடு வந்துட்டு இறங்கிட்டு வருவார். உனக்கு பணம் தானே வேணும், இந்த பணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அந்த பொட்டி எடுத்துகிட்டு வருவாப்புல. அப்போ தான், ஓ பணத்தை கொண்டு வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிறவங்களும் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ தான் அவளும் நினச்சிட்டு இருப்பான், இவனை ஏன்டா அமுச்சு விட்டீங்க, உங்களுக்கு வேறு ஆளே கிடைக்கலையா, இவன் ஒருத்த வந்து என்னை எப்படிடா காப்பாற்றுவான் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருப்பான். அப்போ தான், ஓ பணம் கொண்டு வந்திருக்கல, பணத்தை கொடுத்துட்டு இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்டே வந்து சொல்லுவான். இதை கேட்ட உடனே நம்ம ஹீரோ வந்து அந்த பொட்டியை வச்சுட்டு, பணத்தை கொடுத்துட்டல, இப்போ அவங்கள வந்து திருப்பி அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். உடனே அங்கேருந்து அவங்கள சிரிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. திருப்பி தானே அனுப்பணும், திருப்பி அனுப்பலாம், ஆனால் இப்போ இல்லை அப்புறம் அனுப்புகிறேன், நீ இங்கேருந்து கிளம்பு அப்படின்பாங்க. நீ பணத்தை எடுத்துகிட்டு போடான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை எல்லோரும் அடிக்கிறதுக்கு பிளான் போடுவாங்க. ஆனால் நம்ம ஹீரோ அதுக்கு முன்னாடியே வந்து பொட்டி எடுக்க வந்தவொடனே அடித்து சண்டையை ஆரம்பித்து அந்த இடத்துல வந்து சண்டையவே முடிச்சிருவாப்புல 10 நிமிஷத்தில். முடித்த உடனே தான் அங்கே இருக்கிறவங்களாம் வந்து இவன் என்னடா மான்ஸ்டர் மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓட ஆரம்பிப்பாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோவும் அந்த ஹீரோயினோட தங்கச்சி அடித்தவனை பிடிப்பான். பிடிச்ச விதத்தில் அவனும் கத்த ஆரம்பிச்சிடும். என்னை விட்டுரு என்னை அடிக்காத அப்படின்ற மாதிரி கத்துவான். அப்போ தான் நம்ம ஹீரோ சொல்லுவான், உனக்கு இது தேவைதான்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ முகரையவே பேத்துட்டு இருப்பான். அப்போ தான் அவளோட தங்கச்சி நினைப்பான், இவன் எப்போயிலிருந்து இவ்வளோ பவர்ஃபுல்லான ஆளாக மாறினான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் நம்ம ஹீரோ அவங்களெல்லாம் அடித்து முடிச்சுட்டு கடைசியில் போய் அவள் கையில் இருந்த கைத்தை எல்லாத்தையும் கழட்டி விடுவாப்புல. கழட்டி விட்டதுக்கப்புறம் தான் அவளும் அந்த இடத்துல எந்திரிச்சு சொல்லுவாள், குவின்லின் அப்படின்பா. இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோ என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு எங்கள் ஸ்கூலில் வந்து அடுத்த மாதம் வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, நீ வரையா அப்படின்ற மாதிரி கேட்பா. அப்போ தான் வந்து அவளே சொல்லிடுவாள், நான் ஒன்றும் வேணும்னுலாம் உன்னை கூப்பிடல, நீ வந்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து யாராவது ரிவெஞ்ச் என்ன எடுக்க வந்தாங்கன்னா நீ அந்த இடத்துல தடுத்து நிறுத்தவன் தான் கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லுவாள். அப்போ தான் நம்ம ஹீரோ இதுதான் ஃபஸ்ட்டு டைம் அவன் நம்மக்கிட்ட ஹெல்ப் கேட்குறது அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு சொல்லிடுவான். அடுத்த நாள்லேயே நம்ம ஹீரோ வந்து அவனோட கிளினிக் தான் போவான். அப்போ தான் அந்த இடத்துல அந்த பொண்ணு நின்று சொல்லுவாள், பாஸ் நீங்கள் கொடுத்த டாஸ்க்கை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், ஒரு அப்பார்ட்மெண்ட்டை வந்து நான் புக் பண்ணிட்டேன் அப்படின்பா. ஓ அப்படியா, வேகமாகவே முடிச்சிட்டே வேலையெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் கேட்பான். நான் இனிமேல் வந்து என்னோடய ஒய்ஃபோட வீட்டிலே இருக்க முடியாது, அவளை கூட நான் வந்து ஒரு புது வீட்டுக்கு போய் ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அவளோட 2 பேருமே அங்கேருந்து கிளம்பி காரில் ஏறி போக ஆரம்பிப்பாங்க அந்த புக் பண்ண இடத்துக்கு. அப்போ தான் நம்ம ஹீரோவுக்கு ஒரு ஃபோன் வரும். நம்ம ஹீரோ எடுத்து என்னடான்னு பார்க்கும்போது தான் வந்து அந்த இடத்துல இருக்கிறது மிஸ்டர் ஜிங்கா இருப்பான். அவன் தான் சொல்லுவான், மிஸ்டர் குயின் நான் உங்களுக்கு வந்து ஒரு 10 மெடிசல் சென்டர்ஸை பார்த்துருக்கேன், அது எல்லாமே இப்போ ரெனோவேஷன் இருக்கா, நான் உங்கள் பேருக்கு நான் அது எல்லாத்தையும் மாற்றியாச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவான். எனது 10 சென்டரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு நிமிஷம் ஆச்சரியப்பட்டுருவான். சரி ரொம்ப தேங்க்யூ மிஸ்டர் ஜிங்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருப்பான். அப்போ தான் அவன் சொல்லுவான், மிஸ்டர் குயின் நீங்கள் எப்போ இங்கே வரப்போகிறீங்க, உங்களுக்காக நான் ஒரு வில்லா வாங்கலான்னு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அதை கேட்டோடனே நம்ம ஹீரோ சொல்லுவான், நீங்கள் ஒன்றும் அதை பற்றி கவலைப்பட வேணாம், நீங்கள் இந்த மணியெல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க, ஏன்னா நான் ஆல்ரெடி இப்போ ஒரு வில்லா வாங்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஏன்னா இவ தான் ஒரு வில்லாவை புக் பண்ணிட்டார்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நினச்சிட்டு இருப்பேன். அப்போ தான் நம்ம ஹீரோவும் அவளும் வந்து 2 பேருமே வந்து ஒரு ரியல் எஸ்டேட் விற்கிற மாதிரி இருக்கிற இடத்துக்கு வந்து போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் அவங்களுக்கும் மரியாதை கொடுத்து உள்ளே வாங்க சார் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுருக்காங்க. அப்போ தான் அந்த இடத்துல வந்து ஒருத்தி சொல்லுவாள், எங்கே மிஸ்டர் லிங் உங்கள் கூட வந்து மிஸ்டர் குயினை கூப்பிட்டு வரணும்னு சொன்னீங்களே, யாரையுமே காணோம், கூட ஒரு சின்ன பையனை தான் கூப்பிட்டு வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்பா. அப்போ தான் அவளும் சொல்லுவாள், இவர் பேர் தான் மிஸ்டர் குயின், இவர் தான் என்னோட பாஸ், இவர் தான் வந்து இந்த ஸ்கை வில்லாவிலேயே ஃபஸ்ட்டு வில்லாவை வந்து வாங்க போகிறவரே அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லுவாள். அதை சொல்லுவேன், இவனா அப்படின்ற மாதிரி இவளும் பார்ப்பா. அப்போ தான் அவள் வந்து யோசிப்பா, இவனுக்கு வந்து நான் இதை விற்றேன்னா எனக்கு ஒரு பைசா கூட கிடைக்காது, இதையே நான் வேறு யாருக்காவது விற்றேன்னா அவனுக்கு குறைஞ்சது ஒரு $500,000 எனக்கு வந்து கிஃப்ட் மாதிரி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இவனை அசிங்கப்படுத்தி அமைச்சிடலான்னு சொல்லிட்டு பார்த்து அசிங்கப்படுத்த ஆரம்பிச்சிடும். அப்போ தான் வந்துட்டு இவளும் கேட்பா, நாங்கள் ஆல்ரெடி டெபாசிட் வந்து பே பண்ணியிருக்கோம், எங்களுக்கு எப்படி நீங்கள் அந்த வீட்டை வந்து விற்காமல் இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி கேட்பா. அப்போ தான் அந்த சேல்ஸ்மேன் பொண்ணும் சொல்லுவாள்,
நாங்கள் இங்கே வந்து பெரிய பெரிய ஆளுங்களுக்கு மட்டும் தான் வீடு வைப்போம். உங்கள மாரி வந்து பணமே இல்லாத ஆளுங்களுக்கெல்லாம் வீட வைக்க மாட்டோம் அப்படின்ற மாரி சொல்லுவா. என்ட்ட பணம் இல்லன்னு சொல்லிட்டு உனக்கு யார் சொன்னா? அது மட்டும் இல்லாம நான் பெரிய ஆளா இல்லையான்றத நீ எப்படி சொல்ற? அப்படின்ற மாரி கேட்பேன். உன்ன பார்த்தாலே தெரியலையா? நீ எல்லாம் எப்படி நம்பர் 1 வில்லாவ வந்து வாங்க முடியும்? அப்படின்ற மாரி இவ சொல்லிட்டு இருப்பா. ஓ! அதுதான் உண்மையா? அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தான் மாசா ஒருத்தி என்ட்ரி குடுப்பா. என்ட்ரி குடுக்குறப்பயே சொல்லுவா. இந்த வில்லாவுல வந்து எல்லாருமே சமம் தான். யாரா இருந்தாலும் வந்து அவங்க வந்து மணி அவங்க கையில இருந்துச்சுன்னா, அவங்களால இந்த இடத்துல வாங்க முடியும். இந்த இடத்துல நோபல் கிடையாது, ஹை ஸ்டேட்டஸ்லாம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வருவா. இவ தான் அந்த ஜிங்கோட ஹாஃப் சிஸ்டர். அவளோட சிஸ்டர் மாரி கிட்டத்தட்ட. இத கேட்டோனே அந்த சேல்ஸ்மேன் பொண்ணு வந்து, மேம் அப்படி அப்படி ஒண்ணும் இல்ல அப்படின்ற மாரி அப்படியே சமாளிக்க ஆரம்பிப்பா. நீ என்ன பேசுற அப்படின்னு சொல்லிட்டு அவள ஓங்கி ஒரு அப்பு விட்டுருவா. அப்பு விட்ட உடனே தான் சொல்லுவா, மிஸ்டர் குயின் நான் தான் உங்ககிட்ட ஆல்ரெடி ஃபோன்ல பேசியிருந்தேன். அந்த கிராக் விஷயத்தலாம் அப்படின்ற மாரி சொல்லுவா. ஓ! அது நீ தானா? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ஓகே, ஓகே அப்படின்ற மாரி பேசிட்டு இருப்பாப்ல. அவரும் என்ன மன்னிச்சிடுங்க மிஸ்டர் குயின். இந்த மாரி சிச்சுவேஷன்ல நீங்க மாட்டிக்க வேண்டியதா இருந்துச்சு. என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்ற மாரி சொல்லுவான். சரி இது ஓகே. ஆனா இது மாரி நடக்காம பார்த்துக்கங்க அப்படின்ற மாரி சொல்லுவான் நம்ம ஹீரோவும். அப்பதான் அந்த சேல்ஸ்மேன் பொண்ணு சொல்லுவா, "மிஸ்டர் குயின் உங்களுக்கு வந்து ஜிங் மேல தெரிஞ்சிருக்குன்னு சொல்லியிருந்தீங்கன்னா, நான் உங்கள எப்பயோ விட்டுருப்பனே!" அப்படின்ற மாரி சொல்லுவா. அப்ப நம்ம ஹீரோ ஒரே வார்த்தை தான் சொல்லுவாரு. "இனிமேல் என்னோட வீட்டையும் சரி, என்னோட பொருளையும் சரி யாருக்கும் விக்காத" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிப்பார். அவளும் வந்துட்டு "என்ன மன்னிச்சிடுங்க மிஸ்டர் குயின் மன்னிச்சிடுங்க" அப்படின்ற மாரி பேசிக்கிட்டே இருப்பா. நம்ம ஹீரோ "என்னோட ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாத்தையும் என்னோட வில்லாவ பத்தி நீங்க பார்த்துப்பீங்கன்னு நெனைக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கோவமா கிளம்பிருவாப்ல. இத பார்த்த உடனே அந்த ஜிங்குன்றவ வந்து இவனுக்கு இப்படி ஆயிருச்சே அப்படின்ற மாரி யோசிச்சுட்டு, "என்ன மன்னிச்சிடுங்க மிஸ்டர் குயின். இதுக்கு நான் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு குடுக்குறேன்" அப்படின்ற மாரி சொல்லிருவா. அப்பதான் நம்ம ஹீரோவும் அங்கேருந்து கிளம்பிருவான். நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்புன உடனே மிஸ் ஜிங்குன்றவ சொட்டக்கு போட்டு பாடி கார்ட்ஸ் எல்லாம் கூப்பிடுவா. "இனிமேல் நான் இவள பார்க்கவே கூடாது இங்க. என்ன பண்ணுமோ பண்ணிருங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லுவா. அவ சொல்லி முடிச்ச உடனே அடுத்த சீன்லயே நமக்கு காமிக்கிறது என்ன, நம்ம ஹீரோவோட கிளினிக் முன்னாடி வந்து நின்னுக்கிட்டு, "மூஞ்செல்லாம் பாருங்க. இவனோட ஸ்கின் கேர் ப்ராடக்ட்லாம் நாங்க யூஸ் பண்ணி தான் எங்களுக்கு முகமெல்லாம் இப்படி ஆயிருச்சு" அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருப்பாய்ங்க. அப்பதான் நம்ம ஹீரோ கரெக்ட்டா என்ட்ரி குடுப்பாரு. நம்ம ஹீரோ என்ட்ரி குடுக்குறப்பயே, அவன் தான் அந்த ஃபேக் டாக்டர். அவன புடிச்சு சாத்துங்க அப்படின்ற மாரி நம்ம பேசிட்டு இருப்பாய்ங்க. ஓகே கைஸ் இதோட இந்த சாப்டர் முடியுது. நம்ம நெக்ஸ்ட் சாப்டர்லேருந்து என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம். யார் இவங்கலாம்? என்ன இங்க நடக்குது? அப்படின்ற மாரி அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் சாப்டர்ல பார்ப்போம். எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க.